இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேரம், மகிமை டிவியினுடைய மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கால நேரத்திலும் இந்த மூன்றாவது நாளிலும் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக என் தேவனாய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த 2 நாட்களாக கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். இந்த மூன்றாவது நாளிலும் நாம் சிறிது அதை பற்றி சிந்தித்தோம் என்று சொன்னால், அந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அதை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றி தருவதற்கு நாம் பாத்திரவான்களாக மாற்றுவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகின்றேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்து வரையிலும், 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும், 17ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே தாவீது அங்கே சவுலை பற்றிதானே அங்கே ஒரு காரியம் அங்கே காணப்படுகின்றது. நமக்கு நன்றாக தெரியும், இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார் மோசே. அவர்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். அதன் நிமித்தமாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவாக அங்கே சவுல் அங்கே காணப்படுகின்றார். சாமுவேல் மூலமாக அங்கே சவுல் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அவர் இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாக அங்கே நியமிக்கப்படுகிறார் என்பதெல்லாம் நாம் அறிந்த விஷயம்தான். இந்த சவுல் தன்னுடைய காலங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக சென்றபடியினால், அவருடைய வார்த்தையின்படி நடக்காதபடியினால் அவன் தள்ளப்பட்டு தாவீதை அங்கே சாமுவேல் மறுபடியுமாக கர்த்தருடைய ஆலோசனையின் பேரிலே, அவருடைய உத்தரவின் பேரிலே அங்கே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகின்றான். ஆனால் இந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது அந்த ராஜ பாரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிலே அவன் சவுல் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றான். சவுல் இந்த தாவீதை கொல்வதற்காக அலைந்து கொண்டிருக்கின்றான். இந்த 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நடந்தது என்ன? இந்த சவுல் எங்கே இருக்கிறான் இப்பொழுது? 4ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு கெபியிலே அவன் வந்து தன்னுடைய மலம் ஜலம் கழிப்பதற்காக ஒதுங்கி காணப்படுகின்றான். எல்லாரும் சொல்லுகின்றார்கள், இது நல்ல சமயம், அவனை நாம் கொண்டு விடுவோம் என்று சொல்லி தாவீதோடு கூட வந்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழுப்ப விட்டாமல் அங்கே அவன் கொண்டு செல்கின்றான் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தாவீதை கொல்வதற்காகத்தான் சவுல் அங்கே அலைந்து திரிகின்றான் தன்னுடைய படையோடு சேர்ந்து. ஆனால் அவனை மேற்கொள்வதற்காக, அவனை கொல்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. எல்லோரும் சொல்கின்றார்கள் அவனை கொண்டு விடுவோம் என்று சொல்லி. ஆனால் அவனுடைய சால்வையை அங்கே ஒரு பகுதியை அரித்துவிட்டு அவன் சொல்கின்றான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நாம் அவரை தொடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து கர்த்தரோடு கூட இருந்து அவன் அநியாயம் செய்யாமல் அவன் காணப்பட்டது நிமித்தமாக அவன் ஆண்டவரை ஏற்றவனாக காணப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். மேலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அடுத்தபடியாக அவன் அங்கே மற்ற அவரோடு கூட வந்தவர்கள் எல்லாம் சுற்றி படுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவன் அங்கே படுத்து தூங்கி கொண்டிருக்கின்றான். அது கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட தூக்கம்தான். பக்கத்திலே ஈட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாரும் சொல்கின்றார்கள், இது சரியான சமயம், ஒரே குத்தாக அவனை குத்தி நாம் கொண்டு விடுவோம் என்று சொல்லி தாவீதுக்கு அங்கே அப்பொழுதும் சொல்கின்றான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நாம் அவரை ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவேளை நான் அப்படி கொண்டு விடுவேன் என்று நினைத்தால் கூட என்னுடைய மனம் கலங்குகிறது என்று சொல்லி தாவீது சொல்கின்றான். எத்தனை ஒரு மேலான காரியம்! கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அப்படிதான். மற்றவர்கள் நமக்கு செய்த அநியாயத்தின் நிமித்தமாக ஒருவேளை நம்மை விரோதித்து நம்மை விரட்டி கொண்டு வரலாம், நமக்கு எத்தனை விதத்திலே அவர் நமக்கு தீங்கு செய்யலாம் என்று சொல்லி நினைத்து நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு ஒரு நாளும் அநியாயம் செய்ய முற்படுவதில்லை என்று சொல்லி இந்த தாவீதின் மூலமாக அறிந்திருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, சவுலை கொண்டு ஒருவேளை அவன் ராஜ்யபாரத்தை ஏற்றிருக்கலாம், ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை நான் தொடமாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் சவுல் வயது நிமித்தமாகவோ ஒருவேளை அவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கின்ற காரணத்தினால் அதற்கு அப்புறம்தான் அந்த ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகின்றான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவன் அநியாயம் செய்யாமல் சவுலுக்கு விரோதமாக சவுல்
தாவீதுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொல்லலாம் என்று சுற்றித் திரிகிறான். ஆனால் தாவீதோ அவனுக்கு விரோதமாக அவனுக்கு அநியாயம் செய்யாமல் கிடைத்த தருணத்தை அந்த சந்தர்ப்பங்களை கூட பயன்படுத்தி கொள்ளாமல் ராஜ்யபாரம் ராஜாவாக வர வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை ஆசைப்பட்டு அவனை கொண்டு விடாமல் மற்றவர்கள் சொல்லுகின்ற ஆலோசனைகள் எல்லாம் தவிர்த்து விட்டு அவனுக்கு அநியாயம் செய்யாமல் அவன் காணப்பட்டபடியினாலே அவன் உயர்த்தப்பட்டவனாக காணப்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்ல அந்த வார்த்தையினுடைய வாழ்க்கை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் எந்த காரியத்திலும் மற்றவர்களுக்கு தீங்கு அநியாயம் செய்யாமல் நாம் காணப்பட வேண்டும். அநியாயம் செய்யக்கூடிய எண்ணங்கள் நம்முடைய இடத்தில் வரக்கூடாது. ஒருவேளை அவர்கள் நமக்கு செய்யலாம், எத்தனை இடர்பாடுகளை கொண்டு வரலாம், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தடங்களை கொண்டு வரலாம், ஒருவேளை நமக்கு விரோதமாக அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் சொல்லலாம். இருந்தாலும் அவர்களை மன்னிக்க நாம் தயவுபடுத்துவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தரால் படைக்கப்பட்ட எல்லாரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மனுஷன் அவரால் உண்டாக்கப்பட்டவன், அவரால் படைக்கப்பட்டவன். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் கூட துணிகரமாக இன்று துரோகம் செய்கின்றார்கள். எத்தனையோ பேர்களுக்கு அவர் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அவரை அறிந்த நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது நாம் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த தாவீதை போல நான் உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் தாசனாகிய தாவீதே என்று சொல்லி கர்த்தர் அவர் அழைத்தாரே, அப்படிப்பட்ட ஒரு மேலான பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாளும் ஒருவருக்கும் அநியாயம் செய்வதற்கு நம்முடைய எண்ணத்தில் கூட ஒரு எண்ணம் வரக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அதைத்தான் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். இந்த வருடத்தில் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேனே, என் மகனே என் மகளை, நீ ஒரு நாளும் யாருக்கும் அநியாயம் செய்வதற்கு நீ தீவிரமாய் எண்ணாமல் உன்னுடைய வாழ்க்கை நடத்துவாய் என்று சொன்னால் இந்த வாக்குத்தத்தனுடைய வாழ்க்கை நிறைவேறும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் சொல்கிறார். என்ன தேவையோடு நீங்கள் இருந்தாலும், ஒருவேளை எனக்கு வரக்கூடிய இந்த உயர்வு வராமல் இருப்பதற்கு தடையாக இருக்கின்றார்களே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நன்மைகளை கிடைப்பதற்கு இவர்கள் எல்லாம் எல்லாரும் தடுத்து கொண்டிருக்கின்றார்களே, எல்லா விதத்திலும் எனக்கு இடர்பாடுகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றார்களே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? எல்லாம் மாறி போகும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தருக்குள்ளாக நீங்கள் இருந்து அவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்ற நேரத்திலே எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு நன்மை செய்ய அவர் அல்லவராக இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறிய தீரும். ஏன் என்று சொன்னால் சொன்னவர் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய செயல்பாடுகளை அறிந்து கொண்டிருக்கின்றார். இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவரை நம்பி நாம் வாழ்ந்து யாருக்கேனும் நாம் அநியாயம் செய்யாமல் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா மேன்மையான காரியங்களும் கட்டளையிடப்படும் என்று சொல்லி மெய்யாகவே இந்த காலை நேரத்திலே கர்த்தருக்குள்ளாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏன் என்று சொன்னால் சொன்னவர் பரிசுத்தர், சொன்னவர் நம்மை படைத்தவர். இனி தீங்கை காணாதிருப்பாய், 2021 உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். இனி தீங்கை காணாமல் வாழ்க்கை மேன்மையாக அமையும் என்று சொல்லி சொல்லுகின்றவர் கர்த்தர். ஏனென்று சொன்னால் தாவீதோடு கூட இருந்து அவனை எல்லா விதத்திலும் மேன்மையாக வைப்பதற்கு அவன் கர்த்தரோடு கூட இருந்தார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடக்கூடாது என்று சொல்லி நான் தான் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் சொல்லி, ஒருவேளை உடனடியாக சவுலை கொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் அவனை கொண்டு விட்டால் அடுத்த நிமிடம் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவீது அந்த ராஜாஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. வாய்ப்புக்கு தடையாக இருக்கின்றவர்கள் அங்கே நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தாலும், அவளை மேற்கொள்வதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும், நமக்கு அந்த பலம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை பயன்படுத்தி அவளை தள்ளிவிடாமல் கர்த்தருக்குள்ளாக காத்திருந்து பொறுமையாக நாம் செயல்படுவோம் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நம்மை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் கொண்டிருக்கின்றாரோ அந்த இடத்தை கொடுப்பார். அநியாயம் செய்யாமல், ஒருவருக்கு கூட சிந்தையிலும் கூட அநியாயம் செய்யாமல் நீங்களும் நாம் வாழுவோம் என்று சொன்னால் இனி தீங்கை காணாமல் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையாக எல்லா இடத்திலும் வைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, தாவீது சவுலினுடைய வாழ்க்கையை நீர் கற்றுக் கொடுத்திருக்க ஆண்டவரே. சவுல் உம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா ஆண்டவரே. ஆனாலும் தாவீதை நீ அவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட காலத்திலும் தாவீதை கொல்வதற்காக சவுல் எத்தனைத்த போதிலும் சவுலோ எந்த காரணத்தை கொண்டும் கொல்வதற்கு துணியல்லை ஆண்டவரே. கொல்ல வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையை கூட ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு தீங்கு செய்ய நினைக்காமல் தன்னுடைய மனம் கலங்குகிறது என்று சொன்னானே அப்பா, அந்த சிந்தைகளுடைய உள்ளத்தில் தாரும் ஆண்டவரே. தாவீதை உயர்த்தினீர் ஆண்டவரே. என் தாசனாகிய தாவீதே என்று அழைத்தீரே ஆண்டவரே. இனி நீ தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தையினுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு இந்த தாவீது சவுலினுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் ஆண்டவரே. நாங்களும் இதை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு பலத்தை தாரும்.
அப்படியே நீ செய்ய போகிற தயவுக்காய் நன்றி அப்பா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே ஏற்றுக்கொள்ளும். இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு இன்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மகிமை